கர்நாடகால ஜனநாயகன் படத்தை வந்துட்டு தியேட்டர்ல இருந்து எடுக்க சொல்றாங்க. அங்க இருக்கிற விஜயோட போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க, விஜயோட கட் அவுட்டுகளை உடைக்கிறாங்க. விஜய் அவர்கள் கர்நாடகாக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சில கன்னட அமைப்புகள் வந்துட்டு விஜயை எதிர்க்கிறாங்க கர்நாடகால. அதனால கர்நாடகாவோட சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் கூட விஜயை வந்துட்டு நீங்க கர்நாடகாவுக்கு இப்போதைக்கு வரவே வராதீங்க, நம்மளோட மீட்டிங் இப்போதைக்கு கேன்சல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரே அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு வரதே காவேரி பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். காவேரி தண்ணிக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்றது இருக்கு. அந்த பங்கு வருஷம் வருஷம் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்கு. இதுல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நமக்கான பங்கை தான் வந்துட்டு கர்நாடகா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி. பட் இதுக்கான ஒரு பதில தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா நான் சொல்ல போறேன். முதல்ல கர்நாடகால ஏன் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்காக ஏன் விஜய் கர்நாடகாக்கே வரக்கூடாது அப்படின்றதுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி கிடைக்கக்கூடிய காவிரி தண்ணியை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க, இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டா வந்துட்டு தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு கர்நாடகாவோட முதலமைச்சர் சிவகுமார் வந்துட்டு மீட் பண்ற மாதிரி ஒரு விஷயம்ன்றது அரேஞ்ச் செய்யப்பட்டுச்சு. பட் திடீர்னு வந்துட்டு கர்நாடகாவோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் இந்த நேரத்துல கர்நாடகாவுக்கு வர்றது சரியான ஒரு டைம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கர்நாடகா மக்கள் வந்துட்டு போராட்டத்துல இருக்காங்க, தண்ணீர் வந்துட்டு தமிழ்நாடுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. சோ இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கர்நாடகால வந்துட்டு முதலமைச்சரை காவேரி பிரச்சனையை பத்தி சந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா கர்நாடகாக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய போராட்டம் புரட்சியும் ஏற்படும். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நம்ம விஜய் வரதை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி இது கர்நாடகாவோட கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் இந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது உண்மையிலே கேன்சல் செய்யப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்போதைக்கு அது கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. வருஷம் வருஷம் இந்த காவேரி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில நடந்துகிட்டே இருக்கு. இது எக்ஸாக்டான என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த காவேரி ஆறு அப்படின்றது கர்நாடகால இருந்து தொடங்கி தமிழ்நாடு வழியா கடல்ல போய் கலக்குது. அந்த தண்ணி மேல இருக்கிற ஸ்டேட் கர்நாடகா, அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. சோ வருஷம் வருஷம் இந்த ஒரு தண்ணி யாருக்கு அப்படின்றது தான் இங்க ஒரு பிரச்சனையே. சோ இந்த ஒரு பிரச்சனை தான் வருஷம் வருஷம் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும். சரி, இந்த காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே ஒரு சட்டப்படியான ஒரு உரிமை இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா 100% இருக்கு. காவேரி தண்ணி கர்நாடகால இருந்து தொடங்கினாலும் ஆனா அது தமிழ்நாட்டுக்கும் ஒரு பங்கு அப்படின்றது கொடுத்தே ஆகணும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு. சோ இது ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவே இதுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. எப்போனா 2007 காவேரி தீர்ப்பாயம் அப்படின்றது ஒரு இறுதி உத்தரவுன்றது கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 2018 உச்சநீதிமன்றம் அதுல சில சேஞ்சஸ் பண்ணி ஃபைனல் உத்தரவு அப்படின்றது ஒரு சட்டமே கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல எப்பயும் போல பெய்த மழை பெஞ்சது அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 404.25 TMC கன அடி தண்ணீர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது வந்துட்டு கர்நாடகா மட்டுமே கொடுக்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா இந்த 404.25 TMC கன அடி நீர்ன்றது எதை பேஸ் பண்ணி சொல்லி இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அந்தந்த வருஷத்துல பெய்யற மழையா இருக்கட்டும், அதே நேரத்துல வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இணைக்கக்கூடிய சிறிய சிறிய ஆறுகளா இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு 404.25 TMC கன அடி நீர் அப்படின்றது போதுமானதா இருக்கும். ஆனா கண்டிப்பா கர்நாடகா வருஷம் வருஷம் தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC கன அடி தண்ணீரை காவேரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் வருஷம் வருஷம் சொல்லி ஒரு தனி உத்தரவு அப்படின்றதே இருக்கு. சோ அப்போ ஒரு ரூல்ஸ்ன்றது இருக்கு, ஒரு சட்டம்ன்றது இருக்குன்னா அப்போ ஏன் வருஷம் வருஷம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இந்த தண்ணீர் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். நான் சொன்ன இந்த தமிழ்நாட்டோட பங்கு வந்துட்டு கர்நாடகால ரெகுலரா வருஷத்துக்கு பெய்யற மழை பெஞ்சா இந்த ஒரு கன அடி நீரை வந்துட்டு காவேரி தரப்புல இருந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணும். ஆனா கர்நாடகால இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வருஷம் வருஷம் எங்களுக்கு பெய்யக்கூடிய மழை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிடுச்சு, இதனால காவேரி இருக்கிற தண்ணி எங்களுக்குன்றதே பத்தாது, அதை தாண்டி உங்களுக்கு எப்படி நாங்க ரிலீஸ் பண்றது தமிழ்நாட்டுக்கு, சோ அப்படி நாங்க உங்க பங்கை நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றப்போ கர்நாடகால இருக்கிற விவசாயிகளுமே கர்நாடகாவை அந்த தண்ணி நம்பி இருக்கிற பல குடும்பங்களுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அங்க கர்நாடகால வாழ்ற மக்களுக்குமே இதனால பெரிய பிரச்சனை. சோ அதனால எங்களுக்கே மழை பெய்யாம தண்ணி கம்மியா இருக்கு, இதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரு கருத்தா இருக்கு. சரி, இந்த கர்நாடகா மக்களோட கோரிக்கைக்கு நாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பதில் சொல்றாங்கன்னா, காவேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த பங்குக்கான ஒரு தண்ணீரை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அதிகமா கூட அந்த தண்ணியை கேட்கல, எங்களுக்குன்றது ஒரு உத்தரவு இருக்கு, இந்த அளவுக்கான
சரியான ஒரு பங்குன்றது தமிழ்நாடுக்கு கர்நாடகா கொடுக்கணும்ட்டு. எங்களுக்கு அந்த சட்டப்படி கிடைக்கக்கூடிய தண்ணீரை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா போதும். இன்கேஸ் இந்த ஒரு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா தமிழ்நாடு அரசாங்கமுக்கும் தமிழ்நாடு மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையுமே நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதனால சட்டப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை கர்நாடகா ரிலீஸ் செய்யணும் அப்படின்றது தமிழ்நாடு தரப்புல இருந்து இது வலியுறுத்துறாங்க. சோ இதுதான் வருஷம் வருஷம் வந்துட்டு 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனையுமே. இந்த வருஷம் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவுல கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 3500 கன அடி நீர் 15 நாளைக்கு தமிழ்நாடுக்கு வந்துட்டு ரிலீஸ் செய்யணும் அப்படின்றதுதான் அந்த ஒரு உத்தரவு. இந்த ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா கன்னடல இருக்கிற சில அமைப்புகள் வந்துட்டு இதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கான தண்ணீர் எல்லாம் வந்துட்டு நாங்க தமிழ்நாடுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா கர்நாடகாலேயே இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, இந்த வருஷம் நாங்க நினைச்ச அளவுக்கான மழையுமே இல்லை. சோ இப்படி இருக்கிற நேரத்துல எப்படி நாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு 15 நாளைக்குமே நாங்க தண்ணீரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம். சோ இதனால கர்நாடகால இருக்கிற சில மக்கள் தமிழ்நாட்டுக்கு உத்தரவு படி வந்துட்டு இந்த ஒரு தண்ணியெல்லாம் ரிலீஸ் செய்ய முடியாதுன்னு சொல்லி இப்போ போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த காவேரி தண்ணி இந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இதுல நிறைய பேருக்கு சில புரிதல் இல்ல. காவேரி தண்ணி தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட 177.25 TMC அளவுக்கு கர்நாடகா வருஷம் வருஷம் வந்து தமிழ்நாடுக்கு ரிலீஸ் செய்யணும்ன்றது ஒரு உத்தரவு இருந்தாலும் இந்த ஒரு காவேரி தண்ணி முக்கியமா யாருக்கு தான் தேவைப்படுது அப்படின்றப்ப பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களுக்கு முக்கியமா தேவைப்படுதுங்க. அதுவும் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இந்த காவேரி தண்ணி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்படிப்பட்ட பகுதிகளில் காவேரி தண்ணி நம்பிதான் அங்க இருக்கிற விவசாயமே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ஒரு வருஷத்துல சரியான நேரத்துல காவேரி தண்ணி இந்த இடங்களுக்கு கிடைக்கலனா அந்த வருஷத்தோட குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். இதனால விவசாயிகளோட வருமானம் குறையும், அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களுமே பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா விலைவாசிகள் அப்படின்றது எக்கச்சக்கமா ஏறும். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு காவேரி தண்ணி ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் வருஷம் வருஷம் கர்நாடகா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையுமே ஃபேஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு வீடியோல காவேரி தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம், அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்குன்றது ஒரு தனி ரூல்ஸ்ன்றது காவேரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இது அடுத்தது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்படியே தொடர்ந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கர்நாடகால இருந்து சில அமைப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணி இல்ல, அதனால தண்ணியை நாங்க சொல்ற அந்த உத்தரவு படி கொடுக்க முடியாதுன்றது அவங்களோட ஒரு கருத்தா இருக்கும். இதுவே தமிழ்நாடோட கருத்து என்னவா இருக்கும்னா, எங்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுத்தே தீரணும் அப்படின்றது தான் தமிழ்நாடோட ஒரு ஸ்டாண்டா இருக்கும். சோ இவங்க 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்து கன்வின்சிங்கா பேசி முடிச்சா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வருஷம் வருஷம் வந்துட்டு கண்டினியூ ஆகிறத தவிர்க்க முடியும். இதற்கான ஒரு முயற்சியை தான் இன்னைக்கு தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு கர்நாடகாவோட முதலமைச்சர் TK சிவகுமாரை மீட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான அவசியமுமே இருந்தது. ஆனா இன்னைக்கு கர்நாடகால இருக்கிற சூழ்நிலையினால விஜய் அவர்கள் இப்போதைக்கு அதை போறதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு அவங்க 2 பேரோட மீட்டிங்கையும். ஆனா இந்த ஒரு பிரச்சனையில கர்நாடகாவோட விவசாயிகளோட கவலையும் உண்மைதான், தமிழ்நாடோட விவசாயிகளோட தேவையும் உண்மையா தான் இருக்கு. ஆனா இப்பவும் கர்நாடகால இருக்கிற மக்கள் விஜய வந்துட்டு எதிர்க்கல. இப்போதைக்கு இந்த காவேரி பிரச்சனை நடக்கிறதுனால விஜய் அவர்களை வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த பிரச்சனைக்காக சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு வீடியோல நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவோம். ஹைகோர்ட் ரூல்ஸ் படி கர்நாடகால மழை வந்தாலும் வரலனாலுமே அந்த ரூல்ஸ் படி தண்ணீரை கர்நாடகா கொடுக்க வேண்டியது கொடுத்தே தீரணுமா தமிழ்நாட்டுக்கு, இல்லனா கர்நாடகால வருஷம் வருஷம் பெய்யுற மழையை பொறுத்து தமிழ்நாடும் கர்நாடகா ஸ்டேட்டும் ஒன்னா பேசி காவேரி தண்ணீரை ஈக்குவலா ஷேர் பண்றது சரியானதா ஒரு தீர்வா இருக்குமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தெரியாத பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒரு சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். அண்ட் தென் பை பை AB.